ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கேனாக்க நான் இங்கேருந்து நேராக காசு செலவு இல்லாமல் ஜப்பானுக்கு போயிட்டேன். எப்படிங்கிறீங்களா? ஜப்பானியர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அவங்க இவ்வளோ சுறுசுறுப்பாகவும் இவ்வளோ ஒரு லாங் லைஃப் அவங்க எல்லாரும் வாழறாங்க. இதுக்கு அவங்க ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். அதை பற்றி படிக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, நான் படித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாரோடையும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளும் அதை பார்த்து கற்றுப்போமே இல்லையா? அதாவது உலக இதில் பிரகாரம் என்ன சொல்கிறோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு ரேஷியோ ஒன்று போடுறாங்க. அதாவது உலகளாவிய அத்தனை நாடுகள்லையும் சேர்த்து எந்த நாட்டினர் அதிக அளவு உயிர் வாழறாங்க அப்படின்னு அதில் பார்த்தனாக்க ஜப்பானியர்கள் எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு 4 இருக்காங்க. அவங்க நம்ம இந்தியர்கள் எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா? 50, 75, 100. நம்மளோட ரேங்கிங் என்ன தெரியுமோ, 150 இல்லை 151. இதில் தான் நம்ம இருக்கோம். இப்படி அவங்க இவ்வளவு ஆரோக்கியமாகவும் இவ்வளவு நல்ல ஒரு வெல் பிளான்டு ஒரு லைஃப், அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களோடது இருக்குது. ஏன் நம்மளுக்கு இல்லை? அப்படிங்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. இத்தனைக்கும் யோகாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், நம்ம நாட்டுடைய சொத்து அது இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண தவறிட்டோம். அவங்க அது மறைமுகமாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது தோன்றது, இதெல்லாம் நம்ம நாட்டிலையும் இருக்கே, இந்த வழக்கமெல்லாம் இருந்ததே, ஏன் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தோன்றது. வாங்கோ அவங்க என்னெல்லாம் பழக்கப்படுத்திக்கிறாங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் இது என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரூல் அவங்களோடது சைக்கிளிங். சைக்கிள்ங்கிறத எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் 2 வீலரோ 4 வீலரோ அவங்க யூஸே பண்ணுறதில்ல. இப்போ நம்ம என்னக்கா உடனே இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போனோன்னா கூட காரில் ஓடுறோமே, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதான். ஆஃபீஸ் போகணுன்னாலும் சரி, குழந்தைங்களை ஸ்கூல் கொண்டு விட்டு கூட்டின்னு வர்றதுனாலும் சரி, வைஃப்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறதா ஏதாவதுன்னா எல்லாத்துக்குமே சைக்கிளிங் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த சைக்கிள்னால என்ன ஆகுது, காலுக்கு நல்ல பயிற்சி. அதே மாதிரி இந்த தொப்பையெல்லாம் போடாது. அதான் அவங்க இப்படி பென்சில் ஆட்டமாக இருக்காங்க. அவங்க யாராவது ஜப்பானியர்கள் யாராவது உண்டா நம்ம பார்த்துருக்கோமோ? பார்த்தே இருக்க முடியாது. எனக்கு அவங்களோட இந்த சைக்கிள் இதெல்லாம் தான். இந்த டோக்கியோ, அவங்களோட தலைநகரமான டோக்கியோ சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட உலகத்திலேயே அதிகமான சைக்கிள் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? என்ன ஒரு பழக்கம் பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு பழக்கம். நம்ம அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்ம இப்பெல்லாம் என்ன ஆகுது, ஒரு கார் வச்சுட்டா கூட போகிறது. ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ஒய்ஃபுக்கு ஒன்றும், வீட்டில் யாராலும் அப்பா அம்மா வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போகிறதுக்குன்னு கார் வித் டிரைவர் போடுறோம். அதான் வசதியானவர்கள் சொல்கிறேன். இல்லாட்டாலுமே நம்மள யாரும் இந்த சைக்கிளில் போகிறாங்க, யாருமே போகிறது இல்லை. அதனால இந்த சைக்கிள் பண்ணுறதுனால அவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாக்கிங், நடைப்பயிற்சி. இந்த வாக்கிங் பண்ணுறது டெய்லி அவங்க பண்ணுறாங்க. எங்கே போகணுன்னாலும் நடந்து தான் போகிறது. ஒன்று சைக்கிளில் போகிறாங்க, இல்லைன்னா நடந்து போய்டுறாங்க. அந்த நடங்கிறது எப்படி நடக்கிறாங்கிறங்க அது இதெல்லாம் பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே கிட நடந்து ஓடிடுறாங்க. அது காலுக்கு எவ்வளோ நல்ல பயிற்சி. காலுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஏதோ இப்போல்லாம் ஏதோ கால வேளையில் ஏதோ எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதால கால வேளையில் நான் வாக்கிங் போகிறவங்கள பார்க்குறேன். ஆனாலும் என்னென்ன அதுக்கப்புறம் ஒன்றும் வாக்கிங்னு ஒன்று பண்ணுறது இல்லையே. ஆனால் அவங்க இந்த வாக்கிங்கிறது எங்கே வேணுனாலும் வாக்கிங் தான் போவாங்களாம். அவங்களுக்கு நடை தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களோட எவ்வளோ நல்லா இருக்க பாருங்க. சாப்பாடு, உணவு முறை. நம்ம தட்டாக வீடாக போகிறதேன்னு நம்ம சாப்பிட்டு விடுறோம். அதுவும் தாய்மார்கள் இந்த தப்பு நிறைய கண்டிப்பாக பண்ணுறவங்க. ஆனால் ஜப்பானியர்கள் அப்படி கிடையாது. அது இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, என்னது ஹாரா ஹாச்சி பூ அப்படிங்கிற ஒரு இது வச்சுட்ருக்காங்க, ஒரு ஸ்லோகன் மாதிரி. அதாவது 80% தான் நீங்கள் சாப்பிடணும். அவங்க 80% தான் சாப்பிடுவாங்களா. அதாவது வயிறு ரொம்ப மாதிரி இருக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன தகட்டன்னு நம்ம சாப்பிட்றோம்ல, கண்ணில் ஜலம் வர அளவுக்குலாம் சாப்பிட்றோம். அப்படிலாம் சாப்பிட்றது இல்லை. அவங்க அவங்களோட பிளேட் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஸ்மால் பிளேட்ஸ் ஆர் பவுல் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்களாம். பெரிய பெரிய தட்டு தாம்பாளம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றது இல்லை. ரொம்ப சின்ன தட்டு, ஸ்மால் போர்ஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இருக்கும். அது கூட போட்டுன்னு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் நிறையா இருக்கும். அது கறியாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. இப்போ நம்மள நிறைய பேர் ஹோட்டலுக்கெல்லாம் போய் ஆர்டர் பண்ணுறச்சே நிறைய இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். சாப்பிட்றச்சே ஒன்று ஹாட் வாட்டர் இல்லைன்னா சூப்பு, ரொம்ப போனாக்க சூப்பு, எது ஹாட்டாக இருக்கோ அதுதான் எடுத்துப்பாங்களாம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இந்த சாப்பாடுங்கிறது 80% தான் சாப்பிட்றாங்க. அதாவது பூரா வயர் ரொம்ப சாப்பிடக்கூடாது. அண்டு ஸ்மால் போர்ஷன்ஸ் தான் எடுத்துக்கணும். அண்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த பவுல் ஆர் பிளேட் அது சின்னதாக இருக்கணும். அது அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன இருக்குது, க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீ ஆர் மாச்சா ஆர் மாக்கான்னு சொல்கிறாங்க. அந்த டீ அவ்வளோ நல்லதான் உடம்புக்கு. அது விடாமல் குடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கப்பு குடிக்கிறாங்களோ அது அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட டீ செரிமனி அப்படின்னே பண்ணுறாங்கல்ல. ஜப்பானியர்களோட டீ செரிமனிங்கிறது எவ்வளோ ஃபேமஸ் நம்ம எல்லாரும் பார்க்குறோம்ல, யூடியூப்பில் பார்க்குறோம், இல்லை புக்ஸ்லலாம் கூட நான் படிச்சிருக்கேன். அந்த டீ செரிமனியில் அவங்க காலை மடக்கி நம்ம வஜ்ராசன் போஸ்ட்னு சொல்கிறோமே, அதில் உட்காந்துக்கிறதே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒரு மரியாதை ஒரு தெரிஞ்சு ஒரு ரெஸ்பெக்ட் பிரத்தியாரை பண்ணி அந்த ஃபுட்டு என்ன சாப்பிட்றாங்களோ, ஃபுட்டாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும், வந்த விருந்தினர்களை கௌரவிக்கிறதும் சரி, அந்த சாப்பாடுக்கும் அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது நிஜமாவே ஜப்பானியர்களை மிஞ்சவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சாப்பாடு உணவு முறை சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்னக்க அவங்க எதையுமே கடிச்சு நிறைய டைம் எடுத்துட்டு அதை ஸ்வாலோ பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா என்ன ஸ்கூலுக்கு வேன் வந்துடும், கீழே பஸ்ஸு வந்துடும், ரிக்ஷா வந்துடும், ஆட்டோ வந்துடும், உடனே ஓடுங்கிற மாதிரி தானே இருக்குது. அள்ளி சாப்பிடு கப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் நான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் என்னோட சின்ன வயசில். 2 வா அள்ளி போட்டுன்னு ஓடுங்க அப்படின்பா. அந்த மாதிரி சாப்பிடவே கூடாதுங்கிறது. இப்போ நம்ம ஆயுர்வேதத்துலேயே என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ரூபா சாப்பாடும் அட்லீஸ்ட் ஒரு 32 முறையான அதை கடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நல்லா சுவைச்சு அதை அப்படியே கூழாட்டமாக ஆக்கி அதுக்கப்புறம் தான் அது வயிற்றுக்குள்ளே போகிறச்சு இங்கேயே பாதி டைஜஷன் வேலை முடிஞ்சிடணும்னு தான் சொல்கிறாங்க. அது நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நமக்கு தெரியும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். அது சோம்பலா இல்லை அலட்சியமா என்னன்னு தெரியல, நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு ஜப்பானிய வீட்லேயும் இந்த இதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னாக்க, தன் வீட்டு வேலைகளை தானே செய்யறது. அவங்களுக்கெல்லாம் எத்தனை வசதிகள் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் தானே தான் செய்வாங்களாம். அதுவும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கு. வீட்டில் வயதானவர்களை அப்படி ஒரு கௌரவமாக வச்சுக்கிறது, அவங்களும் எல்லா வேலையிலையும் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரி வீட்டில் இந்த தோட்ட வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தோட்டம்னா என்ன ஒரு ஏக்கராக இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன பால்கனியாக இருக்கலாம், ஒரு 10 பாட்டு சட்டியில் வச்சுட்டு இருந்திருக்கலாம். எல்லாம் அவங்களையும் இன்வால்வ் பண்ணுறது. இந்த வேலைகளெல்லாம் தானே செய்யும்போது இது ஒரு தனி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்க கார் துடைக்கிறதா இருக்கலாம், இல்லை வீடை பெருக்கி துடைச்சி டஸ்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் அவங்களே செய்கிறது தான். அவங்க எதுக்கும் யாரையும் நம்புறதில்லை. எனக்கு எல்லாமே தன்னால் முடியும். எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக இன்னென்ன டயத்துக்கு இன்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கையோட வேலை பண்ணுறது. அது வேறு இன்னொரு சிஸ்டம் இருக்குது. கைக்கு கை பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது அப்புறம் பண்ணிக்கலாங்கிறதுவே கிடையாது. இப்போ உடனே பண்ணிடணும். இந்த கிளீனிங் ஒர்க்காக சமைச்சாச்சா உடனே மேடையை க்ளீன் பண்ணுறது, குழந்தைகள் படிக்க வச்சாச்சா உடனே புஸ்தகம் அந்த ரப்பர் பென்சில் எல்லாம் எங்கே வைக்கணுமோ, பேக்கில் மறுநாளைக்கு காத்தால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன எடுத்து வைக்கணுமோ, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வீட்டு வேலைகள்லாம் அது என்ன 1 2 இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி செய்யும்பொழுது அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செய்யறது. அது ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமையை வளர்க்கறது. அட் த சேம் டைம் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்பொழுது அந்த வேலை சீக்கிரமாகவும் முடியறது இல்லையா. அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதாவது நன்றி சொல்கிறது. நன்றின்னு என்ன உள்ளத்துலேருந்து சொல்லணும். அது என்னன்னாக்கா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இறைவனுக்கும் சரி, அதுக்கப்புறம் இந்த உணவு யார் சமைச்சாங்களோ அவங்களுக்கும் சரி, இந்த உணவு சோர்ஸ் எங்கேருந்து வருதோ அவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு இந்த ஒரு நன்றி சொல்லுவாங்க. அப்புறம் தான் அவங்க சாப்பாட்டிலேயே கை வைப்பாங்களா. எவ்வளோ ரெண்டா இருக்குது நம்மள இருக்குது. நம்மளும் தானே இந்த அன்னபூர்ணா இது நம்ம சுவாமியே நம்ம வச்சுட்டு இருக்கோம். அம்பாளே அன்னபூர்ணாங்கிற பேரில் இருக்குது. இங்கே கர்நாடகாவில் ஹொரநாடு ஊரில் எத்தனை பெரிய அன்னபூர்ணேஸ்வரி கோவில் இருக்குது தெரியுமா. அந்த மாதிரி ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. இருக்குது, நம்மளையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம செய்ய தவறணும். அவங்க அதை விடாமல் வேலை தவறாமல் அதை செய்கிறாங்க.
அவங்க வந்து இந்த கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடில் கை வைக்கும்போது அதனாலேயே உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வரத்தாலேயே அந்த உணவுங்கிறது ரொம்ப எளிதாக அவங்களால ஜீரணிக்க முடியுது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறது. அதாவது இவங்களோட இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எப்பவுமே சாப்பாடு வந்து ஒரு ஃபீலிங்ஸோட கனெக்டடாக இருக்கும். நம்ம ஒரு கோச்சுட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாடு ஒரு மாதிரி நம்மளுக்கு, சமைக்கிறவங்களுக்கும் சரி சாப்பிட்றவங்களுக்கும் சரி, ரொம்ப கோபத்தில் ரொம்ப சோகத்தில் அதெல்லாம் இருந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அந்த உணவு உங்களை வேறு விதமாக தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனாக்கு இதே மகிழ்ச்சியோட ஒரு இதோட நம்ம ஒரு நன்றி உணர்ச்சியோட நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு உங்களுக்கு வேறு விதமாக தான் அதை அஃபெக்ட் பண்ணும். இது ஜப்பானியர்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்ருக்காங்க, ஃபாலோவும் பண்ணுறாங்க. ஜப்பானியர்களோட நீண்ட ஆயுள் அதோட இன்னொரு ரகசியம் என்னன்னாக்க இவங்களோட ஒரு பிளேஃபுல்னஸ், அதாவது ஒரு விளையாட்டு போக்காக இருக்கிறது. குழந்தை மாதிரி அவங்க விளையாடுவாங்களாம். அதாவது அதே மாதிரி குதிச்சு பாடுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியாக இருந்தாலே அது ஒரு நீண்ட ஆயுளை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க இதெல்லாம் சங்கோஜமே பட மாட்டாங்களாம். அவங்களும் குழந்தைகளை குதிக்கிறது பாடுறது. நம்மள தான் வந்து ஒரு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வயசாகிடுச்சு இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் அமெரிக்கையாக உட்காரணும், அடக்கமாக உட்காரணும். இது ஆண்களுக்கும் இது நம்மள்ட்ட சொல்கிறோம். கொஞ்சம் வயசாகிட்டு ரிட்டையர்ட் ஆனவங்கள யாரையாவது நம்ம சிரித்து பேசி ரொம்ப இதுவாக பண்ணி பார்த்துருப்போமா? ஆடி டான்ஸ் ஆடி அதெல்லாம் யாரையுமே நம்ம பார்த்ததில்ல. ஆனால் அவங்க ஊருக்கு போனோன்னாக்க அவங்க வந்து குழந்தைங்கள அவங்கள விளையாடுவாங்களாம். இந்த பிளேஃபுல்னஸ்ன்னு இருக்கே, அதுதான் காரணமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஒரு மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் ஜாலியாக இருந்தாலே நிறைய ஆயுள் வாழலாம் அப்படின்னு.